அவங்களை வாழ்த்த வந்திருக்கும் அனைவரையும் அவங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து இன்னும் ஒரு 1 hour உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக மேஜிக் ஷோ நம்ம பண்ண போகிறோம். பொதுவாக மேஜிக் ஷோ அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தான் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. பெரியவங்களும் குழந்தைங்கள மாதிரி நல்லா ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்க போகிறீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் போய் நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி நம்ம அந்த ரிசப்ஷனுக்கு போயிருந்தோம், நம்ம மேஜிக்லாம் பண்ணலாம், சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு 2-3 ரூல்ஸ் இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் இந்த ப்ரோக்ராம் ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராமாக கொடுக்க முடியும். மேஜிக் ஷோக்கெலாம் ரூல்ஸா அப்படின்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ் தான். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் இந்த மேஜிக் ஷோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா எல்லாருமே கைத்தட்டணும். இதுதான் ஃபஸ்ட் ரூல்ஸ். ஓகேங்களா? ஓகே, ரைட், சூப்பர். 2வது ரூல்ஸ் இந்த மேஜிக் ஷோ யாருக்குமே பிடிக்கல அப்படின்னாலும் நல்லா கைத்தட்டணும். 3வது ஒரு ரூல்ஸ் இருக்குது. யாரெல்லாம் மேஜிக் ஷோ பார்த்துட்டு கைத்தட்டாமல் இருக்கீங்களோ அவங்கள அப்படியே சாப்பிட போகாமல் இங்கேயே உட்கார வச்சுட்டு நானே நடித்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று வச்சுருக்கேன். 15 நிமிஷம் ஓடும். இந்த பாருங்கள், அந்த ஸ்க்ரீனில் போட்டு காட்டுவோம். பார்த்துட்டு நீங்கள் சந்தோஷமாக பிறகு வீட்டுக்கு போய்க்கலாம். நீங்கள் ஓகேங்களா? என்ன பார்க்குற பார்த்தா வழியே நம்ம கைத்தட்டி கூட தெரியுங்க. உண்மையை சொல்ல போனால் எந்த ஒரு கலைஞனுக்கும் நீங்கள் கொடுக்குற தங்கத்தட்டோ வெள்ளித்தட்டோ சந்தோஷத்தை கொடுக்காது. நீங்கள் கொடுக்குற கைத்தட்டு தான் உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு கைத்தட்டலோட நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். ஸோ வெல்கம் டு த மேஜிக் மேன், மேஜிக் ஷோ.
கைத்தட்ட மாட்டோம். ஏன்னா அது 2 பேரும் காரணம். மேட்சை பார்த்துட்டு அந்த ஆச்சரியத்தில் அப்படியே வெளியே பார்த்துட்டு அவங்களே ஒரு கணக்கில் சேர்த்தாங்க. இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம வைத்திருந்தா ஏமாந்துருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே உட்காந்துருக்கோம். அது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் பக்கத்துலனாலும் சொல்ல வேண்டியது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாளைக்கு சொல்லிட்டாங்க. அப்படிதான் மேட்சில் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே சூப்பராக ஒரு மாதிரியான மேட்சிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஜாலியான ஒரு மேட்சிக்கணும். ஓகேவா? யாராவது ஒரே ஒரு கேம் ஒரே ஒரு வாய் வாங்க பாருங்க. சூப்பர். யாராவது ஒரே ஒரு கேம் சூப்பர். ஸோ இவங்களை வச்சுட்டு ஒரு ஜாலியான ஒரு சூப்பரான ஒரு மேட்சிக் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ மேட்சிக் நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்தா பரிசுல நம்ம மேட்சில் வந்து எல்லாருமே ஜாலியாக சுற்றி சிரிச்சு பார்த்துருக்கோம். இந்த மேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மெசேஜ் இருக்குது. இந்த மேட்சுக்கு வந்து ஒரு நல்ல பரிசு அதில் ஒரு பையன் கட்சி பிள்ளை செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்க. எல்லா
தகுதியும் திறமையும் ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வளர்த்துக்கிட்டோம்னா எல்லாருமே லைஃப்ல வந்து பெரிய ஆளாக வரலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மெசேஜ் தான் அந்த மேஜிக். தேங்க்யூ. கிட்ஸுக்கு ஓகே சூப்பர். இப்போ வந்து கிட்ஸை வச்சு நம்ம ஒரு மேஜிக்கை வந்து ஒரு மெசேஜோட சொல்லியாச்சு. அடுத்து வந்து பெரியவங்களை வச்சு நம்ம ஒரு மேஜிக் பண்ண போகிறோம். யாராவது பெரியவங்க யாராவது ஒருத்தர் மேலே வந்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேஜிக் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓப்பன் ஓப்பன். என்ன பேருங்க சார்? நல்லா சத்தமாக சொல்லுங்க. அபிராமி. அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேரை வந்து ஆல்ரெடி எழுதி கொண்டு வந்துட்டோம் நம்ம. ஸோ சார் வந்து இந்த பேர் தான் சொல்லுவாருன்றது எனக்கு முதலே தெரியும். அதனால நம்ம எழுதி கொண்டு வந்துட்டோம் நம்ம. ஸோ நல்ல ஒரு கைத்தல் கொடுத்தலாம் அவருக்காக. இந்த பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ஃப்ரெண்டோட பேரை வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி சொல்லுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி நான் பேசுகிறேன், நீங்கள் நினச்சி வச்சுருக்கேன். ஏற்கனவே அவர் சொல்லியிருப்பாரு போட்டிருக்கு. 7ஆம் அறிவு பார்த்துருக்கீங்களா? 7ஆம் அறிவு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா நடிச்சிருப்பாரு. அதை விட அந்த படத்தில் சூப்பராக வந்து டோங்கலின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார். அவர் தான் அந்த படத்தில் மெயின் வில்லன். அவர் என்ன பண்ணுவாரோ அப்படியே இங்கேருந்து பார்க்கும்போது அப்படியே லாரிலாம் மேலே பறக்கும், கண்ணாடி உடையும், இங்கே இருக்கிற பொருள் அங்கே போவோம். அதுக்கு பேர் வந்து நோக்கு உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் படத்தில் வர்றது வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அது வேற வருமம். இது வந்து நோக்கு உருவம். நம்ம பார்த்த உடனே நம்ம அதெல்லாம் பண்ணுறதுலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உங்களை வச்சு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஆமாம், ஜஸ்ட் ட்ரை தான். நீங்கள் நினைக்க பயப்படுற மாதிரி எதிர்க்காது, ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்கும். அவ்வளோ சாதாரணமாக அப்படியே நின்றுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்களா? இது எல்லாமே உங்கள் பாடியோட லெஃப்ட் சைடு, இது எல்லாமே ரைட் சைடு, கரெக்டுங்களா? இப்போ லெஃப்ட்டில் எங்கேயாவது பாருங்க, இங்கேயோ கையிலையோ இல்லை கால்லையோ உங்களை டச் பண்ணால் லெஃப்ட்டில் இருக்கிற கையை இப்படி மேலே தூக்கிட்டு கையை உடனே கீழே போட்டுருங்க. சப்போஸ் உங்களை ரைட் சைடு உங்கள் தலையிலையோ கையிலையோ இல்லை கால்லையோ உங்களை டச் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணால் ரைட் சைடு இருக்கிற கையை இப்படி மேலே தூக்கிட்டு கையை கீழே போட்டணும். அவ்வளோதான் பண்ண போகிறீங்க. ஒரு தடவை அப்படி தூக்கிட்டு கீழே போடுங்க பார்ப்போம். அவ்வளோதான். ரொம்ப நேரம் அப்படி தூக்கிட்டு வச்சுருக்காதீங்க. கையை அப்படி தூக்கிட்டு உடனே கீழே போடணும். அவ்வளோதான் பண்ண போகிறீங்க, சரிங்களா? ஆனால் இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் யாரையுமே பார்க்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிக்கிங்க. உங்களுக்கு எந்த சைடு வந்து உங்களுக்கு டச் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சோ அந்த பக்கம் கையை மட்டும் தூக்குறீங்கன்னா போதும். ஓகேங்களா? ரைட். நல்ல ஒரு கைத்தல் கொடுத்தலாம். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்ணை மூடிக்க போது வேணும். நான் சொல்லும்போது கண்ணை தோந்தீங்கன்னா போதும். அண்ட் வாட்ச் மியூசிக் போடுங்க. சூப்பர் சார், நல்ல ஒரு வீடியோ கொடுத்தேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், லெஃப்ட்ல இருந்து ரைட் ஒரு பாதியா இந்த கரன்சியை வந்து நீங்கள் மடிக்கணும். கரெக்டாக அந்த மாதிரி எக்ஸாக்டாக அந்த மாதிரி வச்சுக்கணும். ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரெண்டாவது ஸ்டெப் வந்து கீழே இருந்து மேலே, சரிங்களா? இதை வந்து ஒரு ஹாஃப் அதையும் கரெக்டாக நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி படிச்சிடணும். செகண்ட் ஸ்டெப், இந்த ரெண்டு ஸ்டெப்பு நல்லா தெரிஞ்சுக்கலாம் போகும். மூணாவது ஸ்டெப், நாலாவது ஸ்டெப்பு ரொம்ப ஈஸி தான். மூணாவது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்து ரைட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மூலமாக இதை வந்து ஒரு ஹாஃப் பாதியாக முடிக்கணும். ஓகேங்களா? மூணாவது ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் வந்து கீழே இருந்து மேலே இதை ஒரு ஹாஃப் மொத்தம் நீங்கள் 4 டைம் நீங்கள் படிச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணும்போது மட்டும் ஒரே ஒரு மந்திரம் சொல்லுங்கள். ஓகேங்களா? அந்த மந்திரம் என்னன்னா டைகர்
காக்கும். அவ்வளோதான். அது சொன்னதுக்கப்புறம் இந்த 100 ருபீஸை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா வந்து 500 ருபீஸ் மேஜிக் சீக்ரெட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சம்டைம்ஸ் அப்படி எங்கள் மாஸ்டர் சொல்லி கொடுக்கல சொல்லியிருக்கிறாரு. தம்பி நீங்கள் என்ன மேஜிக் பண்ணும்போது தப்பாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரெண்டு காரணம் எவ்வளோ சந்தோஷம். ரூபாவை மாற்ற முடியும். ஆனால் ஒரே ஒரு நோட்டுக்கு மட்டும் அந்த பவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த நோட்டோட சீரியல் நம்பரை எங்கள் மாஸ்டர் எழுதி கொடுத்துட்டாரு. சார் நீங்கள் அந்த பேப்பர் அப்படியே ஓப்பன் பண்ணுங்களேன். ஓப்பன் பண்ணுங்க. இன்னொரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்க, இந்த நோட்டை கையில் வச்சுங்க. ஓகே, இதில் இருக்கிற சீரியல் நம்பர் 1 by 1 அப்படியே படிச்சு சொல்லிடுங்க. சார் 1 by 1 அப்படியே உட்காந்து 45 சார் ஃபர்ஸ்ட் வந்து 9 சரி சொல்லு 45 சார் அதுக்கு முன்னாடி மேல எது 9WP W P 45 57 94. எப்படி நான் எழுதி கொடுத்தியா சார் அந்த நோட்